ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். காலைல ஏஞ்சோன்னு ஸ்ட்ரெயிட்டாக கொல்லிக்கு போயாச்சு. இன்னைக்கு கொல்லியில் வெண்டைக்காய் பறிக்கிறது, பறிக்கும் போது லைட்டாக உடம்புல பட்டுது, அரி நரிக்குது. அப்படியே கத்திரிக்காய் கொல்லியில் இன்னைக்கு களை கொத்துது. நாங்களும் இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு 6-7 வாட்டி களை கொத்திட்டோம். பில்லி மொழிஞ்சிட்டே இருக்கு. இன்னைக்கு எங்கள் அப்பா வெளியே போயிட்டாரு. அதனால் இந்த வெண்டைக்காவை பறித்து திருப்பி கடையில் போடுறது என் வேலை. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், எங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ராகி கூழ் தான். அதாவது பச்சை மாவு கூழ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைட்டாக சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கடை இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ரெகுலராக இந்த கடைக்கு தான் போடுவோம் வெண்டைக்காய். அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த அக்கா கையில் கொடுத்தேன். அவங்க எடை போட்டு காசுலாம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே பக்கத்தில் தான். ரொம்ப நாளாக இந்த வண்டியில் வந்து சலன்னு ஒரு சத்தம் கேட்டுனது. என்னன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கில் எடுத்துன்னு போய் கொடுத்தா செயின் லூஸாக இருந்தது. அதை டைட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, என் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஒரு சார் இருப்பார், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சார். அவருக்கு உடம்பு சரியில்லை, சுகர் அதிகமாகிடுச்சான். அதனால் அவருக்கு ஒரு லெமன் ஜூஸு, எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். ரொம்ப நாளாக சாப்பிடவே முடியல போலக்குது அவரால். ரொம்ப இழைச்சி போயிட்டார். அதனால் அவருக்கு 4 மீல்ஸும் எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்து பார்த்தா அவர் ரூம் அலங்கோலமாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது. அதனால் துணிலாம் மடித்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அவர் வந்து தனியாக தான் இருக்கிறாரு. வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறார் பாண்டியில். சரி நம்ம பழகிட்டோம். அதனால் சரி கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடும்னு சொல்லிட்டு ரூமை பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ குப்பைன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டேன். அதோட ஒரு கிச்சனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அடிப்பொலி. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிடவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கொஞ்சமாவது சாப்பிடுங்க சார், அப்போ தான் உடம்பு கொஞ்சமாவது தேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் சண்டே மார்க்கெட் போயிருந்தாங்க. ஒரு ஃபாலோவர்ஸ் என்னை பார்த்தாரு, கொஞ்சம் ஒரு ஹாய் சொன்னார். சண்டே மார்க்கெட் பக்கத்துலேயே பாண்டியில் ஒரு புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். சின்ன பசங்களுக்கு நிறையா புக்கு இருந்தது. அங்கே ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட் பார்த்தேன். ஒரு ஸ்கூல் பக்காவாக இருந்தது. ஒரு மாதிரியே அந்த ஃப்ரெஞ்சு பாரிஸ்லேயே இருந்த மாதிரியே இருந்தது. அங்கே வந்து சார் வந்து ஒரு கான் வித்துட்டு இருந்தாங்க, இந்த வேச்ச கான். அது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு சொன்னார். வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஃபைனலாக பாண்டியில் ஒரு கால் ரொம்ப முடியல, சுகர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜன் கையில் எடுத்தாந்து காட்டினோம். சரி, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.